வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு எம்ஜிஆர் பற்றிய ஒரு விஷயம். இப்போது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு அப்படிம்போம். குடிகாரம் பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போது குடிகாரனை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் மாத்தி யோசி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாராலையும் முடியாது. ஏன் தெரியுங்களா, சங்கே முழங்குன்னு ஒரு படம். அந்த படத்தில் குடியை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலில் குடிக்கிறவங்கெல்லாம் மோசம், குடிக்கக்கூடாது, குடிச்சா கெடுதல் அப்படிங்கிற கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லணும். அப்போது எல்லாரும் வேறு யார் யாரையோ பாட்டு பாடலாம், பாட்டு எழுத சொல்லலாம்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் புரட்சி நடிகர் மட்டும் வித்தியாசமாக சொல்கிறார், கண்ணதாசனை கூப்பிடுங்கிறார். எல்லாருக்கும் அதிர்ச்சி. கண்ணதாசன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமகள் என் துணை இருப்புன்னு பாட்டு பாடினவர். நான் குடிக்காமல் இருந்தால் கடவுள் செத்த பிறகு என்னை திட்டுவான், ஏண்டா நீ வாழ்க்கையை அனுபவிக்கலேன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். அரசியல் கவிஞராக இருந்தார். அவர் ஆசுகவி, அவர் வாய் திறந்தாலே கவிதைன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி இந்த பாட்டை எழுதுவார் அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஆச்சரியம், பயம். ஆனால் எம்ஜிஆர் விடாப்புடியா கண்ணதாசனை வர சொல்லுங்க அப்படின்ட்டு காலையில் சங்கே முழங்கு செட்டுக்கு வரார் கண்ணதாசன். இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எழுதிக்கங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறார். பாட்டையே அவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறார், கவிதையை. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார் அப்படின்னு ஆரம்பித்து சும்மா விளையாடி இருக்கார் பாட்டில். பாட்டு முழுசுமே குடியினால் வர தீமையும் குடிக்கக்கூடாதுங்கிறத பற்றியுமாவே இருந்தது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த பாட்டு படத்தில் சூப்பர் ஹிட் வேற, நல்லா போச்சு அந்த படம், நல்ல பாட்டும் நல்ல பிரபலமாச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், குடிகாரன் அவன்கிட்ட என்னடா கேளு. ஒரு சிலர் எப்படி மாற்றி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு குடிகாரனுக்கு தான் அந்த குடியை பற்றிய உள்ளபடி ஆழமான அனுபவ அறிவு இருக்கும். குடித்தா என்னெல்லாம் நடக்கும், மயக்கம் வரும், வாந்தி வரும், அப்புறம் குடல் கெட்டு போயிடும், கல்லீரல் போயிடும், வீணாக போயிடும், உடம்பு செல்லாமல் போயிடும், கடன் நிறைய சேர்ந்துடும். மெயினாக பாருங்கள், கடன் சேர்ந்துடும். உடம்பு கெடுதோ இல்லையோ, குடியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் நாம் பெரிய கடங்காரன் ஆகிடும். அதனால் அவர் எழுதின அந்த பாட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு பரம திருப்தியும் கூட. அப்போ ஒரு குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்ல முடியாது. விடிஞ்ச உடனே அவர் பேசின பேச்சு தான் அந்த பாடல். அருமையான பாடல். அதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்க்க தரிசிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சினிமாவில் நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆக்சுவலாக நடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஒரு சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு அந்த மியூசிக் சென்ஸ் அதிகம். பாடல்கள் வரிகளில் உள்ள அந்த அர்த்தத்தினுடைய ஆழம் அதிகமாக இருக்கணும். எப்படி இருந்தால் ஆழமாக இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு சும்மா அத்துப்படியான விஷயங்கள். டெக்னிக்கல் மேன் அவர். ஆனால் வெளியில் அவர் நடிகராக மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிகிறார். இந்த பாட்டை இன்னாரை வச்சு எழுதணும்னு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. திருக்குறளில் கூட சொல்லியிருக்காருல, இவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி கண்ணதாசன் கையில் விடல் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டார் அவர். அதனால் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது ரொம்ப பழைய படம் கூட. இன்றைக்கும் அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா என்ன காரணம், இந்த மாதிரி அதில் சில விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு, ஒரு சுச்சுவேஷன், சீக்வன்ஸு, எம்ஜிஆர் பாட்டில் வச்சுட்டு குடிக்கிற மாதிரி நடிப்பார், அப்படியே அந்த கள்ளக்கடத்தலாம் அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்ல படம். ஆனால் யாரை வச்சு அந்த பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் எனக்கு தலைவர். இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.